தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்குவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். முந்தைய 74வது பாடலிலே அபிராமியின் திருவடிகளை நினைப்பவர்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் என்றார் பட்டர். இந்த 75வது பாடலிலே கற்பகச் சோலையில் இந்திர பதவியை பெற்று இன்புற்று கொண்டே மோட்ச நிலையை அடைவதற்கு அபிராமி வழிகாட்டுவாள் என்கிறார் பட்டர். முந்தைய பாடலின் தொடர்ச்சிதான் இந்த 75வது பாடல். தங்குவர் கற்பகத்தாருவின் நீழலில் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை மால்வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்திக் கொங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவரே. 8 மலைகளையும் 7 கடல்களையும் 14 உலகங்களையும் ஈன்றெடுத்த வயிற்றை கொண்டவள் அபிராமி அன்னை. அப்பப்பா, ஓங்கி உயர்ந்த மலைகள், உப்பு நீர் நிறைந்த கடல்கள், புவனங்கள், இவை எல்லாமே அவள் வயிற்றிலிருந்துதான் பிறந்தன. அப்படிப்பட்ட அவள் நறுமணம் நிறைந்த மலர் சூடிய கூந்தலை உடையவளாக இருக்கின்றாள். அபிராமியின் திருமேனியை குறித்து தியானிக்கும் அவளின் அடியார் பெறும் பாக்கியம்தான் என்ன? இதைத்தான் பட்டர் மால்வரையும் பொங்கு உவர் ஆழியும் ஈரேழ் புவனமும் பூத்த உந்தி கொங்கிவர் பூங்குழலாள் திருமேனி குறித்தவர் என்று குறிப்பிடுகிறார். அவளின் திருமேனியை மனத்துள் வைத்து தியானிக்கும் அடியவர்கள் இந்திர பதவி பெற்று கற்பக மரங்களின் நீழலில் தங்கி இன்புற்று வாழ்வர் என்கிறார். அது மட்டுமா, 74வது பாடலில் கூறியது போலவே புல்லாய் பூடாய் மிருகமாய் பிறவி எடுத்து எடுத்து தாய் வயிற்றில் பிறந்து பிறந்து தாங்களும் அழிவதோடு பெற்ற தாய்மார்களும் அழிந்து இல்லாது போவார்கள் என்கிறார் பட்டர். இதைத்தான் கற்பகத்தருவின் நிழலில் தங்குவர் தாயரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை என்று பாடுகிறார். இப்பாடலின் பொதுவான கருத்து என்ன என்றால், இந்திரன் முதலான தேவர்களாக பதவி கிடைத்தாலும் மயங்கிவிடக்கூடாது. கற்பக மரங்கள் நிறைந்த இந்திர லோகத்திலும் கடல் மலை புவனங்கள் ஆகியவற்றை பெற்றெடுத்த திரு உந்தியையுடைய அபிராமி அம்மையின் திரு உருவை மனத்துள் குறித்து வைத்து வழிபடப் பெற்றவர்கள் அந்த சொர்க்கம் தரும் இன்பத்தை விட மேலான மோட்சத்தை அடைவார்கள் என்பதுதான் கருத்து. மண்ணுலகத்தில் தாயார் அழிந்தாலும் விண்ணுலகத்தில் அம்மையின் திருவடிகளின் அருகில் அவளுடன் இரண்டரக் கலப்பார்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று வள்ளுவர் கூறுவார். நோய் தணிக்கும் மருந்து என்ன, உடல் நோய் தணிக்கும் மருந்து என்ன என்று தெரிந்துவிட்டால் வியாதி சரியாகிவிடும் அல்லவா? அதுபோல பிறவிப்பிணியாகிய நோய்க்கு மருந்து என்ன? அன்னையை தியானிப்பதுதான். பிறவிப்பிணியை தீர்க்கும் வைத்தியர் அபிராமி அன்னைதான். நோய் தீர, நமது உடல் நோய் தீர மருந்தை சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் இல்லையா? மருந்தை நிறுத்திவிட்டால் பிணி தொடரும். அதுபோல் அம்பாளின் திருவடிகளை தியானித்து கொண்டே இருந்தால் இறப்பு பிறப்பு இன்றி அபிராமியுடன் ஐக்கியமாக விடுவோம் நாம். இந்த உண்மையை, இந்த கருத்தை தான் பட்டரின் இந்த 75வது பாடல் விளக்குகிறது. லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பாளின் ஒரு நாமம் உண்டு, தியான தியாத்ரு தேய ரூபா என்பது. யார் தியானம் செய்கிறார்களோ அவர் தியாத்ரு.
பக்தியுடன் தியானம் செய்யப்படும் பொருள் எது? அவர் யார்? அம்பாள்தான். அதுதான் தேயம். செய்கின்ற செயல்முறைதான் தியானம். இதைத்தான் அபிராமி அந்தாதியில் பட்டர் அபிராமியை குறித்து தியானம் செய்ய செய்ய அவளுடன் ஒன்றி போய்விடுவோம் என்று இந்த 75வது பாடலில் குறிப்பிடுகிறார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் என்று வள்ளுவரின் கூற்றின்படி பட்டரும் கடவுளின் திருவடிகளை பணிந்து பக்தி செலுத்த வேண்டும் என்கிறார். பட்டரின் இந்த 75வது பாடலை பாராயணம் செய்தால் பிறவியாகிய பிணி நீங்கும், பக்தி ஓங்கும், நமது தலைவிதியே மாறிவிடும். மீண்டும் அடுத்த செவ்வாய் 76வது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். அருள்வாமி அபிராமி உமையே.